5000 டிக்கெட் எடுத்து வேஸ்ட் போய் நீங்க எத்தனை எடுத்தீங்க? கேவலமா ஒரு ஈவென்ட் நடத்துறாங்க. இந்த ஈவென்ட் வந்து வெரி ஒஸ்ட். இதெல்லாம் ஒஸ்ட். 3 மணி நேரம் தான் இருந்தோம். சீட்டிங் கெப்பாசிட்டி 1000னா 1000 டிக்கெட் வைங்க. 5000 டிக்கெட் வித்துட்டு 1000 பேருக்கு வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி போடாதீங்க. ரொம்ப வருத்தத்துல இருக்கு. நாங்க 13 பேர் ஃபேமிலியா வந்தோம். வயசானவங்க குழந்தைங்க எல்லாத்தையுமே தூக்கி வச்சு நின்றுட்டு இருந்தோம் 3 மணி நேரம். தண்ணி வசதி உள்ள இல்ல. எங்களெல்லாம் வந்து நாயோட கேவலமா பார்த்தாங்க காவல்துறையினர். கரூரில் நடைபெற்ற இசைஞானி இளையராஜாவின் இன்னிசை நிகழ்ச்சியில் இருந்து ரசிகர்கள் பாதியில் வெளியேறியுள்ளனர். கோபத்தில் டிக்கெட்டை கிழித்திருந்த ரசிகர் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியும் உட்கார இடமில்லை, ஏற்பாடுகள் சரியில்லை என குதித்துள்ளார். தனியார் நிறுவனம் சார்பில் கரூரில் இசைஞானி இளையராஜாவின் இசை ராஜாங்கம் என்ற இன்னிசை நிகழ்ச்சி திறந்தவெளி திடலில் நடைபெற்றது. கரூர் மாவட்டத்தில் முதல் முறையாக நடைபெறும் இளையராஜாவின் இன்னிசை நிகழ்ச்சியை காண்பதற்கு 500 முதல் 50,000 வரை டிக்கெட் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்தனர். கரூர் மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருந்து ஏராளமான ரசிகர்கள் இன்னிசை நிகழ்ச்சியை காண்பதற்காக வருகை தந்தனர். இந்நிலையில் நிகழ்ச்சிக்கு சரியான முறையில் ஏற்பாடுகளை செய்யாததால் ஏராளமான பொதுமக்கள் அவதியடைந்தனர். குறிப்பாக குறைந்த அளவு மட்டும் இருக்கைகளை வைத்துக் கொண்டு டிக்கெட்டுகளை அதிகம் விற்பனை செய்ததாகவும் 3000 முதல் 5000 ரூபாய் வரை டிக்கெட்டை வாங்கிச் சென்று எங்களை இசை நிகழ்ச்சியை காண உள்ளே விடவில்லை என ரசிகர்கள் சிலர் ஆவேசமாக கூறிவிட்டு நிகழ்ச்சியை பார்க்காமல் சென்றுவிட்டனர். இதேபோல் ஏராளமான பொதுமக்கள் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கியும் உட்கார இடமில்லை எனவும் காவல்துறையினர் கேவலமாக நடத்தியதாகவும் குற்றம் சாட்டினர். 3 மணி நேரமாக நின்று கொண்டே நிகழ்ச்சியை பார்த்த ரசிகர் ஒருவர் விரக்தியில் பாதியில் வெளியே வந்ததோடு 3000 ரூபாய் பிளாட்டினம் டிக்கெட்டை கோபத்தில் கிழித்து வீசினார். இருக்கை நிரம்பிவிட்டதால் உள்ளே விடவில்லை என பொதுமக்களிடம் போலீசார் மற்றும் இசை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூறிய நிலையில் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கினால் கூட உள்ளே ஏன் விடவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 3000 ரூபாய் பிளாட்டினம் டிக்கெட் எங்க ஆபீஸ்ல எல்லாத்துக்கும் ஃப்ரீயா எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. பட் வந்து யாருக்குமே சீட்டு கிடைக்கல. ஃபுல்லா நின்னுட்டு தான் இருந்தோம். ஃபுல் கான்செர்ட்டுமே சாங்ஸும் பெருசா ஒண்ணும் இல்லாதனால கிளம்பி வந்துட்டோம். சுத்தமா சேரும் இல்ல. ரொம்ப நேரம் நிக்க முடியல. 3 hours நின்னுட்டு இருந்தோம். ரொம்ப முடியலங்கிறதுனால கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் அகாமடேட் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கலாம். உட்கார்றதுக்கு சேரே இல்ல. வேற எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அங்க நிக்கிறதுக்கு கூட இடம் இல்ல. ஈவன் மனசுல நிக்காதீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இடம் இல்லாம எங்க போறதுன்னு தான் தெரியல. அதனால கிளம்பிட்டோம். பிளாட்டினம் டிக்கெட்டுங்க 3000 ருபீஸ்க்கு வாங்கிட்டு இருந்தேன். 13 டிக்கெட் வாங்கிட்டு இருந்தேன். நாங்க யாருமே வந்து சேர்ல உட்காரல. 6:30 மணிக்கு உள்ள வந்தோம். மணி இப்போ 9 ஆச்சு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தான் இருந்தோம். சீட்டிங் கெப்பாசிட்டி 1000னா 1000 டிக்கெட் வைங்க. 5000 டிக்கெட் வித்துட்டு 1000 பேருக்கு வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி போடாதீங்க. ரொம்ப வருத்தத்துல இருக்கு. நாங்க 13 பேர் ஃபேமிலியா வந்தோம். வயசானவங்க குழந்தைங்க எல்லாத்தையுமே தூக்கி வச்சு நின்றுட்டு இருந்தோம் 3 மணி நேரம். தண்ணி வசதி உள்ள இல்ல. எங்களெல்லாம் வந்து நாயோட கேவலமா பார்த்தாங்க காவல்துறையினர். அவங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்லல. ஒரு விஷயம் வந்து பொதுமக்கள் வந்து ஒரு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வராங்க அப்படின்னா நாங்களும் அந்த விஷயத்த வந்து கஷ்டப்பட்டு தான் வரோம். இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு வந்து நாங்க பிளாட்டினம் டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம். ஆனா நாங்க வந்து கோல்டு டிக்கெட் தான் வந்து உள்ள என்ட்ரி கொடுக்க வச்சோம். அந்த டிக்கெட் என்ட்ரி கொடுக்க வச்சா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ள போனோம். எங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வரவே இல்லை. நான் உள்ள போயிட்டு தான் வந்தேன். கையில் பேன் கட்டிக்கேன். பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வெளியே வந்துட்டு போயிட்டாங்க. நாங்க 10 பேர் போனோம். ரொம்ப சிரமப்பட்டோம். ஆர்கனைசேஷன் ரொம்ப சரியில்லைங்க. நல்லா பண்ணியிருந்துருக்கலாம்.